எங்கள் காட்டு கரையில் அடுக்கு தேன் இருக்குது. அவ்வளோதான் இப்போ வலிக்க போகிறேன். நல்லா முழுக்கி வச்சுருக்கு நெய். ஒருத்தேன் வலிக்கிறேன். கையிலே அசாமி எடுப்போம் ஈவி நெச்சு விட்டுறாரு. சாமி செம்ம போடு வா. சாயந்தரம் அடிக்கலாம் வா. ஒன்றும் பண்ண முடியாது. சொல்றதுக்கு பாருங்க அடுக்குத்தேன் இந்த மாதிரி கிடைக்கிறதே எவ்வளோ அபூர்வம் தெரியுங்களா? பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படி ரெண்டா பக்கமும் மொழிக்கி வச்சிருக்கு பாருங்க. எங்கள் கரையிலேருந்து இப்போ அழிச்சிட்டே இருக்கேன். 2-3 கட்டி சின்ன சின்ன கட்டியாக இருந்துச்சு. இது உள்ளேருந்து எடுத்துக்கிறேன். இந்தா பாருங்க என்ன எடுக்கிறேன் பாருங்க. இப்போ உள்ளி போடுறது போனியா? உள்ளி போடுறது பிடிக்கலையா? பிடிக்கல. ஓடு வாத்தக்கா. செம்ம கட்டிக்குதானா போட்டா? இல்லை அனல் போட்டோம். அனல் போட்டானா அது பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. இது வந்து 4வது கட்டி. வேணாம் வேணாம் பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. அப்படி நேச்சராக கிடைக்கிறது சுத்தமான அடுக்குத்தேன். எப்படி இருக்கு பாருங்க. கட்டியா இந்த மாதிரிலாம் சாப்பிட்றதுன்றதே அதிசயம். இந்த அப்படியே கையில் காட்டு பாருங்க. இது வந்து 3வது கட்டி. இதெல்லாம் 5-6 கட்டி சின்ன சின்னதாக இருந்துச்சு. இது பாருங்க பெருசாக இருக்குது. என்னைங்கிட்ட நல்ல தேன் எப்படி மொழிகி வச்சுருப்பாருங்க. எல்லாம் சாப்பிட்றதே ஒரு இது தனி இது. எவ்வளோ இது இருக்குது பாருங்க. கையே எப்படி இருக்கு பாருங்க. தேன் மண் கரையில் இருந்துச்சு. சுத்தமான தேன். இந்த மாதிரிலாம் கிடைக்காது. எங்கள் ஊர் வந்து வில்லேஜ்ன்றதுனால சுத்தமாக கிடைக்கிது. ஃப்ரெஷ்ஷாக அடித்து சாப்பிட்றோங்க. செம்ம டேஸ்ட்டாக தேன். இது 5-6வது கட்டி. எப்படி இருக்கு பாருங்க. நல்லா மொழிகி வச்சிருக்கு.